ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரியான, எப்போவும் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் மாதிரியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது கிறிஸ்பியாகவும் இருக்கும் அண்ட் அதே டைம் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு என்னென்னா, சேனலில் வீடியோஸ் பார்க்குற நிறையா பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் அதே டைமில் எனக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்னு தெரியலைன்னா, சேனல் நேம் kannammaKattappa. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும். ஸோ அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் நம்ம ரெசிபி செய்கிறதுக்காக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, சிகப்பு சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கிளாஸை வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ஒரு கிளாஸ் வந்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கும் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. அது சிகப்பு சம்பா அது வந்து ரொம்ப தடிசாக வேறு இருக்குமா அரிசி, அதனால் ரொம்ப ரொம்ப டைம் எடுத்தது. ஆயிலில் ஃப்ரை பண்ண தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ஃபேவரட் அதுதான் நான் சொல்லுவேன். பட் நான் உங்களுக்கு ரெண்டையும் காட்டணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் ரெண்டு இது செப்பரேட்டாக பண்ணேன். ஸோ இது வந்துட்டு நல்லா ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இது எல்லாமே ஃபுல்லாக நல்ல ஈவனாக ஃப்ளஃபியாக பொங்கி இருக்கும். அதாவது புஷ்ஷுன்னு வரும். ஸோ அந்தளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க, ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஈவனாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் சாப்பிடும்போது ஒரு மாதிரி பல்லுக்கு இடையில கடுக்குன்னு வெறும் அரிசியை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ரெசிபி நல்லா இருக்காது. அதனால் ஈவனாக ஃபுல்லாக ஃப்ரை ஆகிருக்கணும். ஸோ இதை இப்போ வந்துட்டு நான் வேறு பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ வந்துட்டு நான் அதே கடாயில் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதா இருந்ததுன்னா முன்னாடியே நல்லா வந்துட்டு அரிசியை வந்து கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா உலர்த்திடுங்க. வெயிலில் உலர்த்த வேண்டாம், நிழல்லையே நல்லா உலர்த்திடுங்க. அரிசியை வந்து ஊற வைக்க வேண்டாம், வெறுமனே கழுவிட்டு உலர்த்தி எடுத்தால் போதும். இப்போ வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஆயிலில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். கொஞ்சம் கூட எதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது. எல்லாமே நல்லா ட்ரையாக இருக்கணும். அண்ட் வந்துட்டு அரிசியும் அதே மாதிரி ட்ரையாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நல்ல ஹீட்டான ஆயிலில் நம்ம வந்துட்டு அரிசியை சேர்த்துருக்கோம். அரிசி போட்ட உடனேயே கொஞ்சம் அரிசி வந்துட்டு மேலே பொங்கி வரும். ஸோ அதே மாதிரி தான் எல்லா அரிசியும் வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த அளவுக்குலாம் பொரிஞ்சு வராது. பொரிஞ்சிரும், பட் ஆனால் மேலே எல்லா அரிசியும் வராது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கரண்டிட்டு கிளறி விட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது ஃப்ரை ஆகிட்டா இல்லையா அப்படின்னு. அதே மாதிரி ஒரு நல்ல மணம் வரும் அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம். ஸோ அதுவே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் இது ஃப்ரை ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு. இப்போ வந்துட்டு நான் அதை ஒரு ஸ்ட்ரெயினரில் மாற்றிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரெயினரில் மாற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பரில் மாற்றுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் கூட இதில் ஆயில் இல்லாத மாதிரி ஆகிடும். இப்போ நான் வந்துட்டு ஒரு பேப்பரில் இதை பரத்தி வச்சுருக்கேன். அந்த ஸ்ட்ரெயினரில் இருந்து எடுத்துகிட்டு நான் ஒரு பேப்பரில் பரத்தி வச்சுருக்கேன். அண்ட் உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏதாவது நோட்டில் இருந்து ப்ளெயின் பேப்பராக கிழிச்சு எடுத்து அதில் போடுங்க. ஏன்னா நியூஸ் பேப்பரில் மட்டும் போடாதீங்க. நியூஸ் பேப்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு பவுலில் காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக. அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை வாஷ் பண்ண போகிறோம். இப்படி வாஷ் பண்ணும்போது நல்லா அதில் உள்ள டஸ்ட்டு எல்லாமே க்ளீன் ஆகிடும். காஞ்ச திராட்சை, பேரிச்சம்பழமும் நம்ம இதில் சேர்க்குறோம். பட் ஆனால் அது கொஞ்சம் நல்ல பழமாக இருக்கிறதுனால நான் அதை வாஷ் பண்ணல. அண்ட் அது வந்துட்டு நல்ல க்ளீனான பேரிச்சம்பழம் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் அதை வந்துட்டு க்ளீன் பண்ணல, இதை மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு அந்த தண்ணியை அலசிட்டு திருப்பி இன்னொரு தடவை வாட்டர் ஊற்றிட்டு நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரின்ஸ் பண்ணி எடுத்துட்டு நல்ல ஒரு பிளெயின் டவலோ இல்லை ஒரு கிளாத்தில் நல்லா ஒத்தி எடுத்துட்டிங்கன்னா அதில் உள்ள ஈரம் ஃபுல்லாக போயிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இந்த மாதிரி தான் இந்த காஞ்ச திராட்சையை வந்து க்ளீன் பண்ணணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவுலையுமே நல்லா ட்ரை பண்ணிட்டேன், தொடச்சி எடுத்துட்டேன். அண்டு அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சையும் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அது கூடவே கொஞ்சம் பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன், கட் பண்ணிவிட்டு. அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ, என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. என்கிட்ட இப்போதைக்கு இருந்தது இது மட்டும்தான், ஸோ அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு 5 டேட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு கொஞ்சம் அந்த பாதாம் சீவி இருக்கும்ல, பாதாமோட ஷேப், அந்த திராட்சையோட ஷேப்புக்கே நான் இதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ஈவனாக எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சுட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இடையில நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, அண்ட் நீங்கள் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி 5 டேட்ஸையும் வந்துட்டு நான் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு திருப்பி நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, வேறு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அதே ஒரு கப் அளவுக்கு, ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வாட்டர் சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா கொஞ்சம் கொதி வர மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அந்த அரிசியை வந்து இதில் சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அரிசி எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு. என் கையில் கொஞ்சம் கூட ஆயில் இல்லை, உங்களுக்கு நம்பவே முடியாது, எனக்கே நம்ப முடியல. இது ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணதா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். ஸோ அந்தளவுக்கு நல்லா நீட்டாக ஃப்ரை ஆகிருக்கு, ஆயில் இல்லாமல். ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம், ஐயோ இவ்வளோ ஆயிலில் நம்ம இதை பொரிச்சு எடுக்கணுமே அப்படிங்கிற கவலை இருக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன, இதில் கொஞ்சம் அதிகமான வேலை இருக்கும், ரொம்ப பொறுமையாக பொரிச்சு எடுக்கணும் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது. இப்போ இதில் வந்துட்டு ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு இது நல்லா தரன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, வெல்லத்தில் உங்களுக்கு தூசு கிடக்கும் அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் அதே பேனில் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம பொரிச்சு வச்ச ட்ரை ரோஸ்ட் பண்ணது அண்ட் ஆயிலில் ஃப்ரை பண்ணது ரெண்டையுமே நான் இதில் சேர்த்துட்டேன். ரெண்டையும் சேமாகவே சேர்த்துட்டேன். எனக்கு ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரில, அதனால ரெண்டையும் நான் சேமாகவே சேர்த்துட்டேன். அண்ட் கண்டிப்பாகவே ஈவனாக ஃப்ரை ஆகிருக்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இல்லைனா சுத்தமாக நல்லா இருக்காது, வாயில் வச்சா பல்லுக்குள்ளே போய் சிக்கிரும். அரிசியை மட்டும் வெறுமனே அரிசியை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு அரிசி கிடந்தாலுமே அது உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸையும் இது கூடவே சேர்த்துட்டேன். பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்குது, வாட்டரியாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் இது இன்னொரு கொதிக்கு வந்துச்சுன்னா நல்லாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துட்டு, இப்போ நம்ம இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ரவா சேர்த்துருக்கேன். ஏற்கனவே ரோஸ்டட் ரவா தான் இது. ஸோ அதை வந்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம சேர்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, மொத்தமாக ஒரு மிச்சமாக சேர்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல கட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ வந்துட்டு மலை சாரல் மாதிரி தூவிடுங்க, அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே கட்டியாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு கரெக்டாகிடும். ஸோ இது வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் ஒரு பிளேட்டில் வந்துட்டு ஆயிலோ இல்லை கீயோ நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே அதில் போட்டுருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வெள்ளை கலரில் எள் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த எள் கொஞ்சம், கருப்பு கலரில் எள் கொஞ்சம், அதை அப்படி கொஞ்சமாக அப்படி தூவிட்டுருங்க. அதையும் அதே மாதிரி மலை சாரல் மாதிரி தூவிட்டுருங்க. தூவிட்டுட்டு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டரை இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி இது ஒரு சைடு தாங்க இருந்தது, அவ்வளோதான் இருந்தது, நான் என்ன பண்ணுறது. ஸோ இதை வந்துட்டு ஒரு சைடாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி அழுத்தி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நான் கொஞ்சம் தனியாக வச்சுருந்தேன்ல பாதாமும் முந்திரியும், ஸோ அதை இதுக்கு மேலே திருப்பியும் மலைசாரல் மாதிரி தூவிடுங்க. ஸோ நான் பாதாம் போடுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணேன் நைஃப் வச்சுட்டு, ஆனால் அது கரெக்டாக வரல.
ஸோ அதனால் வந்துட்டு இது நம்ம கொஞ்சம் சூடாகட்டும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே பாதாமும் முந்திரியும் போட்டுட்டு அதுக்கு திருப்பியும் நான் அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன்னா இது வந்துட்டு ஹார்டாக இருக்கும், கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது வந்துட்டு அந்த அரிசி போட்டிருக்கோம்ல அந்த ரைஸ் மட்டும்தான் கிறிஸ்பியாக இருக்கும். மற்றபடி ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு பாகு காய்ச்சலை, வெல்லத்தை நல்லா மெல்ட் பண்ணி மட்டும்தான் எடுத்திருக்கோம். அதில் வந்து நம்ம பாகு காய்ச்சலை. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து நல்லா கிறிஸ்பியாலாம், அதாவது உடச்சி சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது, கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது, கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக அரிசி வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.